இது நம்மளோட இட்லி சாப்பிட்ட கதை. பாலக்காட்டில் அன்றைக்கி நான், உதயா, தமிழ் எப்போதும் போல் வெட்டியாக உட்காந்துருந்தோம். டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. எப்போவுமே வெட்டியாக ஓட்டுறதுக்கு பதிலாக வாங்க பாலக்காட்டில் போய் டீயை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் உதயமாக நான், உதயா, தமிழ் 3 பேரும் போனோம். ரயில்வே ஸ்டேஷனில் ஆளுக்கு 50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டை வாங்கினோம். ஏறிட்டு நேராக போன இடம் பாலக்காடு ஜங்ஷனில் இறங்கினோம். பக்கத்தில் ஒரு டீயை குடிக்கலான்னு குடிக்க திடீர்னு பசிக்குதுன்னு உதயா சொன்னான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன கடை தான் மணியண்ணனோட இட்லி கடை. நடந்து போனால் மணியண்ணன் கடை இருந்துச்சு. சூடாக இட்லி போட்டிருந்தாங்க. இட்லி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 3 பிளேட் இட்லி வாங்கினோம். அதுக்கு கொடுத்த சட்னி சாம்பார் வேறு மாதிரி, இட்லிக்கு குறைய சொல்ல முடியாது. சாப்பிட்டு ஃபுல்லிங்காக இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு மனநிறைவு. அதே மனநிறைவோட மணியண்ணன் இட்லியோட டேஸ்ட்டோட வீட்டை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். 150 ரூபாய்க்கு டிக்கெட்டை எடுத்தோம்.